ஆங்கில கணிப்பீட்டின் பிரகாரம் 31 ஜனவரி 1 என்பது எவ்வளவு பாவம் சமூகத்தில் நடக்கிறது தெரியுமா? ரமதானுடைய நோன்புக்கு பின்னால நபி அவர்கள் கூடுதலாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் இருக்கும் என்றா இந்த முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமானவர்களே, இம்மாதத்தில் என்ற அளவு சுன்னத்தான நோன்பில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். இந்த மாதத்தினுடைய பிறை 10வது நாள் முஹர்ரமுடைய மாதம். ஆஷூரா என்ற நோன்பை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தால் 9வது நோன்பை பிடித்திருப்பார்கள். அறிஞர்கள் கூறுவார்கள் 9, 10 அல்லது 10, 11. அன்பு நபி அவர்கள் சொன்னாங்க, யார் இந்த நோன்பை பிடிப்பானோ கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் அல்லாஹ் அவனுக்கு மன்னித்துவான். இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய கணிப்பீடு இல்லாவிட்டால் இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இஸ்லாத்தினுடைய பெரும்பாடுமான பகுதி, இஸ்லாத்தினுடைய பெரும் வீழ்ச்சியை நாம் சந்தித்திருப்போம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய நிகழ்வுகள் தெரியாமல் போயிருக்கும், யுத்தங்கள் தெரியாமல் போயிருக்கும். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் இந்த கணிப்பீட்டு முறையை ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்தால் அவனுடைய இத்தாவுடைய காலம் முதல் ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் காலம் வரைக்கும் இஸ்லாமிய கணிப்பீட்டு முறையை இஸ்லாம் தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. ஹசரத், என்னுடைய தாய் இத்தான் இருக்கிறா, ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, நாங்க மேல இருக்கிறோம், இன்னும் 10 தினங்கள்ல இத்தாவுடைய காலம் முடிஞ்சிரும் தானே. கண்ணியமானவர்களே, இன்னும் நாங்க இந்த சிந்தனையில தான் இருக்கிறோம். இப்படி அல்ல. நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அல்ல, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் பார்க்கணும். நீங்க ஒரு பெண்ணுடைய மென்சஸ் வரைக்கும் இஸ்லாம் இந்த கணிப்பீட்டு முறையை தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் கண்ணியமானவர்களே. இந்த விடயத்தை நாம் சிந்திக்காமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய கணிப்பீடு என்பது, இஸ்லாமிய வருடம் என்பது, இஸ்லாமிய ஹஜ்ரி ஆண்டு என்பது, இஸ்லாமிய மாதங்கள் என்பது, சந்திர கணிப்பீடு என்பது அவ்வளவு ஆழமாக இஸ்லாம் நபர்களுக்கு முன்வைத்திருக்குது. வரக்கூடிய அந்த ஆஷூராவுடைய தினம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 பேர் பிள்ளைகள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஹசனுடைய வாயில் முத்தமிட்டார்கள், ஹுசைனுடைய கழுத்தில் முத்தமிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் இவ்விடத்திற்கும் நீங்கள் முத்தமிடுகிறீர்கள் ஃபாத்திமா? உங்களுக்கு தெரியாதே, ஹுசைன் ஹசன் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவான், ஹசன் கொலை செய்யப்படுவான், கடுத்து வெட்டப்பட்டு என்று சொல்லுவாங்க. சொன்ன பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய 2 குழந்தைகளுக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று சொன்ன உடனே அன்பு நபியர்கள் கூறினாங்க, அந்த துஆவை நான் என்னுடைய உம்மத்தாளர்களுக்கு வச்சிருக்கிறேன், அந்த துஆவை நான் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் செய்ய மாட்டேன். கனிமகளே, ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறிய அந்த எந்த வித்தியாசமும் கிடையாமல் இந்த முஹர்ரமுடைய மாதம் ஹிஜ்ரி 61வது வருடம் பிறை 10 நாங்க ஆஷூராவுடைய அந்த நோன்பை நோக்கக்கூடிய தினத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்டு ஒரு பிளேட்ல வைக்கப்பட்டு, சுப்ஹானல்லாஹ், அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை கொண்டு போகப்பட்டது ஆட்சி பீடத்துக்கு முன்னால. இந்த கவலையான துயரம் நடந்த நிகழ்வு நீண்ட வரலாறை கொண்டது. தனி ஒரு குத்பாவாக பேசப்பட வேண்டும். இந்த முஹர்ரமுடைய மாதம் கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜத்துல் வதாஇல் அன்பு நபியுடைய தெளிவுபடுத்தல். 12 மாதங்கள் இருக்குது சஹாபாக்களே. 12 மாதங்கள் என்பது கண்ணியமானவர்களே முஹர்ரமுடைய மாதத்தில் இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும். இது நாங்க நினைக்க கூடாது, இது மனிதர்கள் வகைப்படுத்தியது ஒன்று. காலத்தை 12 மாதங்களாக வகைப்படுத்தியவன் அல்லாஹ். இது அல்லாஹ் தஆலாவுடைய வகைப்படுத்தல். இது அல்லாஹ் தஆலாவுடைய டிவைடிங் ஆஃப் ஆல்மைட்டி. அல்லாஹ் படைத்த ரப்பு காலத்தை 12 மாதங்களாக வகைப்படுத்தியிருக்கிறான். முஹர்ரம்ல இருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும், ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் என்பது ஷரீஅத்தினுடைய கால வகைப்படுத்தல் அல்ல. உலகத்தினுடைய நடைமுறைக்கு we are used to that. அது குற்றம் சொல்ல முடியாது. பல காரியங்களுக்கு ஆங்கில கணிப்பீட்டை நாம் பயன்படுத்துகிறோம். கனிமகளே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, வருடத்தில் 365 தினங்கள் இருக்குது. இது இஸ்லாமிய கணிப்பீட்டின் பிரகாரம் அல்ல.
சூரிய கணிப்பீட்டின் பிரகாரம் வருடத்தில் 365 தினங்கள் இருக்குது. அதே தருணத்தில் வருடத்தில் 354 அல்லது 355 தினங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் சந்திர கணிப்பீட்டின் பிரகாரம். எவ்வளவு டிஃபரண்ட் பாருங்க. சூரிய கணிப்பீட்டுக்கும் சந்திர கணிப்பீட்டுக்கும் மத்தியில் எவ்வளவு ஆழமான வித்தியாசம் இருக்கிறது. 365 தினங்கள், 355 தினங்கள், வருடத்தில் பல தினங்களுக்கு மத்தியில் வேறுபாடு காணப்படுகிறது. இதனால் தான் கண்ணியமார்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷரீஅத்தினுடைய அனைத்து விதமான நற்செயல்பாடுகளும் இபாதத்துகளும் அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதங்களோடு தொடர்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, உங்களுடைய நோன்பை நீங்கள் எப்பொழுது நோக்கிறீர்கள் அது பிப்ரவரி மாதம் என்று கூற முடியாது. நீங்கள் ஹஜ் எப்பொழுது செய்வீர்கள் அது டிசம்பர் என்பதாக கூற முடியாது. உங்களுடைய ஜகாத் எப்பொழுது நிறைவேற்றப்படும் அது பிப்ரவரி என்பதாக கூற முடியாது. நாம் இஸ்லாமிய மாதங்களை தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நம்முடைய அனைத்து ஷரீஅத்துடைய காரியங்களையும் இந்த முஹர்ரம்ல இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் தொடர்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு அடிப்படையான விடயத்தை இந்த ஜும்மாவுடைய இந்த ஒன்று கூடலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு இந்த இஸ்லாமிய கணிப்பீட்டு முறையை, இஸ்லாமிய மாதங்களை, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டை நம்மவர்களுக்கு ஆச்சரியமாக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. நான் இன்றைய என்னுடைய ஹுத்பாவுடைய மிக முக்கியமான தொனிப்பொருளை கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி 1447 கடந்து நாங்க ஹிஜ்ரி 448வது வருடம் முஹர்ரமுடைய மாதம் பிறை 3வது தினம் என்று ஜும்மாவுடைய நாளில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, 1448வது வருடம் எங்களுக்கு தெரியும். ஆங்கில கணிப்பீடு என்றால் 2026 2026 என்று எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, நம்முடைய உலகத்தினுடைய காரியங்கள் அனைத்தும் ஆங்கில கணிப்பீட்டின் பிரகாரம் தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாலும் தெரியும். சுப்ஹானல்லாஹ், நாம் தற்பொழுது 1448வது ஹிஜ்ரி ஆண்டை அடைந்திருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம் பிறை 3இல் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய தனித்துவம் என்ன? இந்த இஸ்லாமிய முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய மகத்துவமும் அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் வைத்திருக்கக்கூடிய வழிகாட்டல்களும் இபாதத்துகளும் என்ன? கண்ணியமானவர்களே, உண்மையில் நீங்கள் உலமாக்களிடம் கேட்டு பார்க்கலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது, இஸ்லாமிய இந்த கணிப்பீடு என்பது, இஸ்லாமிய இந்த மாதங்கள் என்பது கண்ணியமானவர்களே, இதனை சுருக்கமாக முன்வைக்க வேண்டும் என்றால் ஷஈரத்தும் மின் ஷஆயிரில் இஸ்லாம், அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தினுடைய மகா பெரிய அடையாள சின்னங்களில் ஒன்றாக இஸ்லாமிய கணிப்பீட்டு முறையை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறான். ஒரு கிராமத்துல அதான் சத்தம் கேட்குது. நாங்க என்ன சொல்லுவோம்? என்னோட வாகனத்தை ஓடிக்கொண்டு போகும் பொழுது இந்த இடத்திலிருந்து ஒரு அதான் சத்தம் வருகிறது. முஸ்லிம்கள் இங்க இருக்கிறாங்கப்பா, எங்களோட வாகனத்தை நிப்பாட்டி நாங்க தொழுதுட்டு போயிருவோம். கண்ணியமானவர்களே, அதான் என்பது முஸ்லிம்களுடைய அடையாளம். ஒரு கிராமத்து மக்கள் ஒன்று சேர்ந்து கூறுகிறார்கள், நாம் இதற்கு பின்பு நம் கிராமத்தில் அதான் கூற மாட்டோம் என்று கூறினால், இஸ்லாமிய நாடாக இருந்தால் அந்த கிராமத்து மக்களோடு யுத்தம் செய்ய வேண்டும். காரணம், இஸ்லாமிய அடையாளத்தோடு அவன் விளையாடுகிறான். ஒரு பிரதேசத்தில் ஜும்மாவுடைய தொழுகை செழிப்பாக நடக்கும் என்றால் இஸ்லாத்தினுடைய அடையாளம், முஸ்லிம்கள் அங்கே செறிந்து வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாளம். இதே தோரணையில் தான் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு என்பது, இஸ்லாமிய 12 மாதங்கள் என்பது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் இதனை இஸ்லாத்தினுடைய மகா பெரும் அடையாளமாக நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நான் ஏன் இதனை இவ்வளவு ஆழமாக பேசுகிறேன் என்றால், இன்று நம்மில் அதிகமானவர்களுக்கு, குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தவர்களுக்கு, அதையும் தாண்டி மூத்தவர்களுக்கு கூட இஸ்லாமிய இந்த கணிப்பீட்டு முறைகளை நாம் தெரியாமல் இருக்கிறோம்.
நம்முடைய பாடசாலைகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், நம்முடைய வீடு வாசல்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டையும் இந்த இஸ்லாமிய மாத முறைகளையும் நாம் காட்சிப்படுத்த வேண்டும். ஜமியா கூறுகிறது, இந்த கேலண்டர்ஸ்ல நீங்க எடுங்க. நாங்க நோன்பு பெருநாளுடைய சந்தர்ப்பத்திலையும் ஹஜ் பெருநாளுடைய சந்தர்ப்பத்திலையும் அந்த பிறை பார்க்கும் தருணத்துல தான் நாங்க பிறையை பற்றி ஆய்வு செய்கிறோம். இதர நாட்களில் எங்களுக்கு பிறையை பற்றி எதுவும் தெரியாது. இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டை பற்றி நம்மவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணியமானவர்களே, இதற்கு நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். நம் மதரசாக்களில் பார்க்க முடியும், காட்சிப்படுத்தப்படுகிறது. அதே போல் பாடசாலைகளிலும் பொது இடங்களிலும் வீடுகளுக்குள்ளாலும் ஹிஜ்ரி முக்கியத்துவத்தை நாம் செலுத்த வேண்டும், முன்வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உண்மையில் நாம் பெருமைப்பட வேண்டும். நாம் ரோமர்களையோ பாரிசியர்களையோ யூதர்களையோ சீனர்களையோ கிறிஸ்தவர்களையோ சுப்ஹானல்லாஹ் இந்துக்களையோ அவர்களுடைய வருடாந்த கணிப்பீட்டு முறையையோ அவர்களுடைய மாத கணிப்பீட்டையோ பின்பற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை அல்லாஹ் தேர்வு செய்யவில்லை. நம்மவர்களுக்கு தனித்துவமான கணிப்பீட்டு முறையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுடைய கணிப்பீட்டு முறை கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பையும் அவர்களுடைய மரணத்தையும் வைத்தவர்கள் முடிவு செய்வார்கள். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஆய்வு செய்து பாருங்கள். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள 12 மாதங்களும் அவர்களுடைய கடவுள்களோடும் அவர்களுடைய அந்த விசேட தினங்களோடும் தொடர்பானவை. ஜனவரி என்பது ஜன்னூஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்குது. That is Roman God. அவர்களுடைய இலட்சணங்களை குறிக்கிறது. பிப்ரவரி என்பது ஃபெப்ருவா என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஃபெஸ்டிவல் ஆஃப் பியூரிஃபிகேஷன். அவர்களுடைய மத சம்பிரதாயங்களோடு தொடர்பானது. மார்ச் என்பது மார்ஸ் என்ற பதத்திலிருந்து வந்திருக்குது. மார்ஸ் என்றால் ரோமன் கோட் ஆஃப் வார். சுப்ஹானல்லாஹ். நான் இன்றைக்கு அதை நான் பிரயோகிப்பதில் குற்றம் சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு நாங்க இஸ்லாமிய முறையை தெரியாமல் இருக்கிறோம். இந்துக்களை எடுத்துக்கொண்டால் அது இந்துக்களுடைய 12 மாதம் கனிமார்களே, பங்குனி வரைக்கும், பங்குனி மாதம் வரைக்கும் அனைத்தும் அவர்களுடைய நட்சத்திரங்களோடும் அவர்களுடைய சாஸ்திரங்களோடும் தொடர்பானவை. யூதர்களுடைய 12 மாதங்கள் எடுத்துக்கொண்டால் நிசான் எண்ணத்திலிருந்து அதர் வரைக்கும் அவர்களுடைய மத சம்பிரதாயங்களோடு தொடர்பானவை. அனைத்தும் அவர்களுடைய மதங்களோடு தொடர்பானது. அல்லாஹ் நம்மவர்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டை கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய 12 மாதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. நாம் எந்த மாதத்தில் இருக்கிறோம், அடுத்ததாக எந்த மாதத்தை முன்னோக்க போகிறோம் என்ற விடயம் கூட சமூகத்தில் அதிகமாக அவர்களுக்கு தெரியாது. ஆச்சரியம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே, இதை படிக்கும் பொழுது, இதை ஆய்வு செய்யும் பொழுது புரிகிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும் வரைக்கும் அரபிகளுக்கு மத்தியில் எந்த விதமான வருட கணிப்பீடு என்ற ஒன்றே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அவங்க மார்க்கத்தை கொண்டு வரும் வரைக்கும் அரபிகளுடைய கணிப்பீட்டு முறை எவ்வாறு இருந்தது தெரியுமா? அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், நீங்க எப்பப்பா பிறந்தீங்க? நாங்க யானை வருடங்களுக்கு முன்பு பிறந்தோம், ஆமுல் ஃபீல் என்பதாக அழைக்கப்படும். நீங்க இப்ப பிறந்தீங்க? யானை வருடத்துக்கு பின்னால் பிறந்தேன். வருட கணிப்பீடு என்பது அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. இன்னைக்கு பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்டா, உலக நாடுகளிலும் இருக்குது. புலி வருடம் என்று இருக்குது, சிங்கம் வருடம் என்று இருக்குது, சைனால இருக்குது எலி வருடம் என்று. கண்ணியமானவர்களே, ஆரம்ப காலத்தில் ஆமுல் ஃபீலை மையமாக வைத்துத்தான் அவருடைய கால நேரங்களை தீர்மானிப்பார்கள். ரசூலுல்லாஹுடைய நுபுவத்துக்கு பின்னாலே கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மாற்றி அமைத்தார்கள். இஸ்லாமிய நிகழ்வுகளை கொண்டு குறிப்பிட ஆரம்பித்தார்கள். பத்ருக்கு முன்னால், பத்ருக்கு பின்னால், உஹது யுத்தத்துக்கு முன்னால், உஹது யுத்தத்துக்கு பின்னால், ஹந்தக்குக்கு முன்னால், ஹந்தக்குக்கு பின்னால் என்ற அந்த முறையை கொண்டு வந்ததற்கு பின்னால ரசூலுல்லாஹுடைய மரணம் ஏற்படுகிறது. அத்துடன் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய 2 வருஷம் ஆட்சி. கண்ணியமானவர்களே, அதற்கு பிற்பாடு தான் உமர் இப்னு கத்தாபுடைய 10 வருஷ ஆட்சி இந்த உலகத்தில் உருவாகுது. உண்மையிலேயே
உமர் இப்னு கத்தாபுடைய சிந்தனையை அல்லாஹ் வஹ்யாக இறக்கியிருக்கிறான். எனக்கு பின்னா ஒரு நபி இருப்பார் என்றால் உமராகத்தான் இருக்கும் என்பதாக தெளிவாக ரசூலுல்லாஹி கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு தகவல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்குது. அத்தகவலை அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் எழுதி அனுப்புகிறார்கள். அந்த லெட்டர் எடுத்தாங்க. லெட்டர் எடுத்து வாசிச்சாங்க. இன்னஹு தஸிலுஹு மின்க குதுப் யா உமர். உமர் இப்னு கத்தாப், நீங்க நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்றீங்க, எங்களுக்கு வந்து சேருகிறது. ஆனால் மாதங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியாத உமர், நீங்கள் அனுப்பக்கூடிய கடிதம் அது ஷாபான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்குது, முஹர்ரம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியாது அந்த மாதம் கடந்த வருடத்தினுடைய கடந்த ஷாபானா அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய ஷாபானா என்று எங்களுக்கு இனம் காண முடியாமல் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வருட கணிப்பீட்டை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். ஃபஅர்ரிஹ் லனா தாரீஹா, வருட கணிப்பீட்டை ஏற்படுத்துங்க. முழு சஹாபாக்களை முஸ்லிம்களையும் அழைத்தார்கள். சஹாபாக்களே, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குது, எங்களுக்கு நடைமுறை சிக்கல் இது. நாம் அவசரமாக வருட கணிப்பீட்டை ஏற்படுத்துவோம். மா ரஅய்யுக்கும், உங்களுடைய மஷூராவை கூறுங்கள் என்று கூறிய பொழுது சஹாபாக்கள் 4 விதமான மஷூராக்களை கூறினார்கள். இந்த வருட கணிப்பீட்டை எங்கிருந்து ஆரம்பம் செய்வது? சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை வைத்து ஆரம்பம் செய்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் கூறினார்கள், அன்பு நபியுடைய மரணத்தை வைத்து ஆரம்பம் செய்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தை வைத்து ஆரம்பம் செய்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் கூறினார்கள், இல்ல நாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டை வைத்து நாம் இந்த வருட கணிப்பீடை தீர்மானம் செய்வோம் என்று கூறிய பிற்பாடு கண்ணியமார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மஷூராவுடைய தீர்மானம் நாம் இறுதி கட்டமாக இந்த ஆண்டினுடைய முடிவை ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தை வைத்தோ பிறப்பை வைத்தோ ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை வைத்தோ தீர்மானம் செய்ய தேவை கிடையாது. உமர், நீங்க எப்படி சொல்யூஷன் தர போறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்தை வைத்து நாம் இந்த வருட கணிப்பீட்டை முடிவு செய்து விடுவோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் லேசாக ஹிஜ்ரி 1448 என்று சொல்லிடுறோம். அல்லாஹ் அக்பர். உமர் இப்னு கத்தாபினுடைய அந்த ஆழமான மஷூரா, இன்று நாம் அந்த மஷூராவை கடந்து ஹிஜ்ரி 1448 வருடத்துக்குள்ளால் நுழைந்திருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அப்பா நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இது எங்களுக்கு ஏன் அவசியம்? அன்பானவர்களே, சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த பூமிக்கு மேலால் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய கணிப்பீடு இல்லாவிட்டால் இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இஸ்லாத்தினுடைய பெரும்பாலுமான பகுதி, இஸ்லாத்தினுடைய பெரும் வீழ்ச்சியை நாம் சந்தித்திருப்போம். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய நிகழ்வுகள் தெரியாமல் போயிருக்கும், யுத்தங்கள் தெரியாமல் போயிருக்கும். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாம் இந்த கணிப்பீட்டு முறையை ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்தால் அவனுடைய இத்தாவுடைய காலம் முதல் ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் காலம் வரைக்கும் இஸ்லாமிய கணிப்பீட்டு முறையை இஸ்லாம் தொடர்புறுத்தி வைத்திருக்குது. ஹசரத், என்னுடைய தாய் இத்தான் இருக்கிறா, ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, நாங்க மேல இருக்கிறோம், இன்னும் 10 தினங்கள்ல இத்தாவுடைய காலம் முடிஞ்சிரும் தானே. கண்ணியமானவர்களே, இன்னும் நாங்க இந்த சிந்தனையில தான் இருக்கிறோம். இப்படி அல்ல. நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அல்ல, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் பார்க்கணும். நீங்க ஒரு பெண்ணுடைய மென்சஸ் வரைக்கும் இஸ்லாம் இந்த கணிப்பீட்டு முறையை தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் கண்ணியமானவர்களே. இந்த விடயத்தை நாம் சிந்திக்காமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய கணிப்பீடு என்பது, இஸ்லாமிய வருடம் என்பது, இஸ்லாமிய ஹஜ்ரி ஆண்டு என்பது, இஸ்லாமிய மாதங்கள் என்பது, சந்திர கணிப்பீடு என்பது அவ்வளவு ஆழமாக இஸ்லாம் நபர்களுக்கு முன்வைத்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், சந்தோஷமான விடயம் என்னண்டா, நாங்க இஸ்லாமிய 12 மாதங்கள்லையும் முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்துக்குள்ள இருக்கிறோம்.
இன்னைக்கு பிறை மூன்றில் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமார்களே, ரமதான் மாதத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். ரமதான் எப்படி அப்பா? அது நோன்புடைய மாதம், குர்ஆன் கடமையாக்கப்பட்ட மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கக்கூடிய மாதம். கண்ணியமார்களே, இஸ்லாம் இந்த 12 மாதங்களையும் 2 வகைகளாக வகைப்படுத்திருக்குது. குர்ஆன் வகைப்படுத்திருக்குது. 8 மாதங்களை ஒரு பக்கமாக வையுங்கள், அடுத்த 4 மாதங்களை குர்ஆன் வேறொரு பகுதியாக வைத்திருக்கிறது. கண்ணியமார்களே, 4 மாதங்களுக்கு அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்பதாக அழைக்கப்படுகிறது. குர்ஆன் அல்லாஹ் பகிர்ந்து கொள்கிறான், மின்ஹா அர்பாத்துல் ஹுரும். இந்த 12 மாதங்களையும் 4 மாதங்கள் இருக்கிறது. முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளுங்கள், சிறப்புக்குரிய மகத்துவமான ஆச்சரியமான 4 மாதங்கள். 8 மாதத்தை ஒரு பக்கமாக வைங்க. ஹிஜ்ரி ஆண்டினுடைய 1வது மாதம் நாங்க இருக்கிறோம். இந்த 4 மாதங்கள்ல கண்ணியமார்களே, உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 4 மாதங்களும் ஹஜ்ஜத்துல் வதால சஹாபாக்கள் இருக்கும் பொழுது, சஹாபாக்களே இந்த 4 மாதங்கள் என்ன தெரியுமா? மின்ஹா ஸலாஸா முத்ததாலியாத். பின்னால் இருந்து பார்க்கும் பொழுது இந்த 4 மாதங்களும் தொடர்ச்சியாக வருகிறது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்ற மாதம் தனியாக இருக்கிறது என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. இந்த 4 மாதங்களில் முஹர்ரமுடைய மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் கண்ணியமார்களே, ஜாஹிலிய காலத்தில் காபாவை அவர்கள் வலம் வருவார்கள். காபாவை வலம் வரக்கூடிய பலவிதமான தோற்றங்கள் இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் அந்த மக்கள் நிர்வாணமாக காபாவை வலம் வருவார்கள். இந்த 4 மாதங்கள் வந்துவிட்டால் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்த்து கூறுவார்களாம், என்னுடைய அருமை குழந்தைகளே, நாங்க இருக்கிறோம் எந்த மாதம் தெரியுமா? நாங்க முஹர்ரம்ல இருக்கிறோம், நாங்க துல்காதால இருக்கிறோம், நாங்க துல்ஹிஜ்ஜால இருக்கிறோம், நாங்க ரஜப்ல இருக்கிறோம். இந்த காலத்தில் பாவங்கள் செய்யக்கூடாது. இந்த காலம் கௌரவமானது, இந்த காலம் கண்ணியமானது. பெரும் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஜாஹிலியத்து காலத்து மக்கள் நிர்வாணமாக காபாவை தவாஃப் செய்தவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சங்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியமார்களே, இந்த 4 மாதங்கள்ல நாங்க இருக்கிறோம். முஹர்ரத்துல நாங்க புரியணும். உண்மையிலேயே கண்ணியமார்களை யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. குர்ஆன் இந்த மாதத்துல நீ கொலை செய்யாத, ஜினா செய்யாத, திருடாத என்ற பாவங்களை பத்தி குர்ஆன் சொல்லல. நீ மதுபோதையில் ஈடுபடாத என்று குர்ஆன் சொல்லல. இந்த மாதத்தில் குர்ஆன் தடுத்த ஆக பயங்கரமான பாவம் கண்ணியமார்களே, உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள். குர்ஆன் ஓப்பனாக தெளிவாக பேசுகிறது. ஃபலா தப்ரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இந்த மாதத்துடைய பிறை தென்பட்டு விட்டால் இந்த மாதத்தில் நீங்கள் அநியாயம் என்ற பாவத்தை செய்யாதீர்கள். அநியாயம் கண்ணியமார்களே, முஹர்ரம் மாதத்துல நீங்க அநியாயம் செய்யாதீங்க. ரஜப் மாதத்துல நீங்க அநியாயம் செய்யாதீங்க. துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயம் என்ற இந்த பதத்திற்கு 3 விதமான விடயத்தை உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். முதலாவது, அநியாயம் என்பது துல்முன் அலல்லாஹ், ஒரு மனிதன் படைத்த அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அல்லாஹ்க்கு எப்படியப்பா அநியாயம் செய்யறது? ஷிர்க்ல ஈடுபடுறது. 2வது அநியாயம் கண்ணியமார்களே, துல்முன் அலா கைரி, ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு செய்யற அநியாயம். அவனுக்கு ஏசுறது, அவனுடைய மானத்தை எடுக்கிறது, அவனை கொலைப்புறது, அவனை பத்தி புறம் பேசுறது, அவனுடைய சொத்துக்களை பறிக்கிறது, எடுத்த கடன்களை கொடுக்காம இருக்கிறது, அடுத்தவனுக்கு அநியாயம். கனிமர்களே, 3வது அவனுக்கு செய்யற அநியாயம். இது எப்படி அப்பா? சுப்ஹானல்லாஹ், அவன் எப்படி அவனுக்கு அநியாயம் செய்யறது? கண்ணியமார்களே, ஒரு மனிதன் 5 வேளை தொழவில்லை என்றால் அவனுக்கு செய்யற அநியாயம். ஒரு மனிதன் மது போதையில் ட்ரக்கில் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு செய்ய அநியாயம். ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தை முன்னோக்கி நோன்பு பிடிக்கவில்லை என்றால் அவனுக்கு செய்த அநியாயம். ஒரு மனிதன் ஜகாத் தகுதியாக இருந்தும் ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு செய்த அநியாயம். குர்ஆன் பேசுகிறது, இந்த மாதங்கள் வந்துவிட்டால் ஃபலா தப்ரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த துல்ம் என்ற பாவத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். அவ்வளவு பயங்கரமாக பேசப்பட்டிருக்குது. மகளே, மற்ற பாவங்கள் கொமனாக அது பகுதி பண்ணப்பட்டிருக்குது. துல்ம் என்பது மிகவும் பயங்கரமானது.
இந்த உலகத்தில் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அநியாயக்காரனாக மாறிவிட்டால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மௌத்தையே கொடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். எது வரைக்கும் என்றா சுப்ஹானல்லாஹ் அவனுக்கு அந்த அநியாயம் இழைக்கப்படும் வரைக்கும், அதனுடைய தண்டனை உலகத்தில் அவன் அனுபவிக்கும் வரைக்கும் அவனுக்கு மௌத்து கிடையாது. கண்ணியமானவர்களே, அநியாயத்துடைய பயங்கரம், ஜினா செய்து விட்டால் அதனுடைய பயங்கரம் அது கியாமத்துடைய நாள் இருக்குது. மதுபானம் மறந்து விட்டால் அதனுடைய தண்டனை கியாமத்துடைய நாள் இருக்குது. அநியாயம் செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா தண்டனையை உலகத்தில் கொடுக்காமல் அவனுக்கு மௌத்தை கொடுக்க மாட்டான். என்னுடைய பக்கத்து வீடாக இருக்கேனும், நண்பனாக இருக்கேனும், என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய சக மனிதனாக இருக்கேனும், கண்ணியமானவர்களே இம்மாதத்தில் நாம் இப்பாவத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இதே தருணத்தில் முஹர்ரமுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம் என்பது கண்ணியமானவர்களே நாம் நினைப்பது போன்று ஜனவரி மாதத்தை போன்றது அல்ல. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தினுடைய கடைசி மாதம் ஹஜ்ஜுடைய இபாதத்துகளை முடித்துவிட்டு ஹாஜிகள் நாட்டுக்கு திரும்ப இருக்கிறார்கள். லாஸ்ட் மந்த் அது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாங்க எப்படி கடத்தினோம்? 9 நோன்புகளை பிடித்திருக்கிறோம். 10வது தினம் ஹஜ்ஜு பெருநாள், உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றினோம். வருஷத்தினுடைய கடைசி மாதம் அது கண்ணியமானவர்களே. ஆனால் ஆங்கில கணிப்பீட்டின் பிரகாரம் 31 ஜனவரி 1 என்பது எவ்வளவு பாவம் சமூகத்தில் நடக்கிறது தெரியுமா? ஜினா நடக்கும், மதுபோதை நடக்கும், கொழும்புக்கு போன பார்க்கிறோம். இஸ்லாமிய மாதத்தினுடைய கடைசி மாதமும் இஸ்லாமிய மாதத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரமுடைய மாதமும் கண்ணியமானவர்களே இபாதத்துகளோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், ரமதானுடைய நோன்புக்கு பின்னால நபி அவர்கள் கூடுதலாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் இருக்கும் என்றா இந்த முஹர்ரமுடைய மாதம். அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முபாரக். கண்ணியமானவர்களே, இம்மாதத்தில் என்ற அளவு சுன்னத்தான நோன்பில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். அதிலும் எங்களுக்கு 10 நோன்பு பிடிக்கிறது கேளா, 20 நோன்பு பிடிக்கிறது கேளா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த அமலை நம்மவர்களுக்கு செய்யும் தருணத்தை கொடுக்கணும். இந்த மாதத்தினுடைய பிறை 10வது நாள் நான் நினைக்கிறேன் வரக்கூடிய வியாழக்கிழமை முஹர்ரமுடைய மாதம் ஆஷூரா என்ற நோன்பை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்குது. ஆஷூரா நோன்பு ரசூலுல்லாஹ் நடந்து போறாங்க இப்படி மதீனால, யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. யூதர்கள் நோன்பு பிடித்திருக்கிறாங்க. என்னப்பா நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க, என்ன ஸ்பெஷல் இது? மஹாதல் யௌமுல்லதி தஸூமூன. இது நபி மூசாவை அல்லாஹ் ஃபிரௌனிடம் பாதுகாத்த தினம் என்று கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வாறு என்றால் நானும் இன்றைய தினம் நோன்பு நோக்கிறேன். சஹாபாக்களே, வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் லஅஸூமன்ன தாஸிஅ, இந்த 10வது நோன்புக்கு முன்னால் 9வது நோன்பையும் நான் சேர்த்து பிடிப்பேன். காரணம், இஸ்லாம் ஷரியத் யூதர்களுடைய விடயத்தில் அது இபாதத்தாக இருந்தாலும் மாற்றம் செய்வதை விரும்புகிறது. ரசூலுல்லாஹ் அவங்க அடுத்த வருஷம் இருக்கில்ல. இதனால தான் சொல்லுவாங்க, நீங்க அடிப்படை வியாழக்கிழமை பிடிக்க போற ஆஷூராவுடைய நோன்பு நீங்க புதனும் வியாழமும் சேர்த்து பிடிங்க, அல்லது வியாழனும் வெள்ளியும் இணைத்து பிடிங்க. கண்ணியமானவர்களே, ஆனால் நோக்கம் ஆஷூராவுடைய நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தால் 9வது நோன்பை பிடித்திருப்பார்கள். அறிஞர்கள் கூறுவார்கள் 9, 10 அல்லது 10, 11. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த ஊர்ல இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமைக்கு முந்தின தினம் வியாழக்கிழமை நம் குழந்தைகள்ல இருந்து அனைவர்களும் இந்த சுன்னத்தான நோன்பை பிடிப்பதற்கு தயாராக வேண்டும். அன்பு நபி அவர்கள் சொன்னாங்க, யார் இந்த நோன்பை பிடிப்பானோ கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் அல்லாஹ் அவனுக்கு மன்னித்துருவான். சுப்ஹானல்லாஹ், கடந்த வருடம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். கண்ணியமானவர்களே, அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இறுதியாக கண்ணியமானவர்களே, நான் கூற விரும்புகிறேன், உண்மையில் இந்த மாதத்தில் பல நிகழ்வுகள் நடந்திருக்குது.
கவலையான ஒரு விடயமும் இருக்குது, அதை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையும் இருக்குது. கனிமர்களே, வரக்கூடிய அந்த ஆஷூராவுடைய தினம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டு பேரு பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூல் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஹசனுடைய வாயில் முத்தமிட்டார்கள், ஹுசைனுடைய கழுத்தில் முத்தமிட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் இவ்விடத்திற்கும் நீங்கள் முத்தமிடுகிறீர்கள் பாத்திமா? உங்களுக்கு தெரியாதே, ஹசன் நெஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவான், ஹசன் கொலை செய்யப்படுவான், கழுத்து வெட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய அருமை தந்தை, என்னுடைய 2 குழந்தைகளுக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று சொன்ன உடனே அன்பு நபியர்கள் கூறினாங்க, அந்த துஆவை நான் என்னுடைய உம்மத்தாளர்களுக்கு வச்சிருக்கிறேன், அந்த துஆவை நான் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் செய்ய மாட்டேன். கனிமர்களே, ரசூல் அவர்கள் கூறிய அந்த எந்த வித்தியாசமும் கிடையாமல் இந்த முஹர்ரமுடைய மாதம் ஹிஜ்ரி 61வது வருடம் பிறை 10 நாங்க ஆஷூராவுடைய அந்த நோன்பை நோக்கக்கூடிய தினத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்டு ஒரு பிளேட்ல வைக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை கொண்டு போகப்பட்டது ஆட்சி பீடத்துக்கு முன்னால. இந்த கவலையான துயரம் நடந்த நிகழ்வு நீண்ட வரலாறை கொண்டது, தனி ஒரு ஹுத்பாவாக பேசப்பட வேண்டும். இந்த முஹர்ரமுடைய மாதம் கண்ணியமார்களே, இறுதியாக உண்மையிலேயே நான் இந்த தலைப்பை பேசுவதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமார்களே, நாங்க இந்த மாதத்தில் கால் பாதத்தை வைத்து விட்டோம், நம்முடைய உடம்பில் பல மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. காலங்கள் கடந்து கொண்டிருக்குது, எங்களுடைய இபாதாத்துடைய பகுதியில் மாற்றம் வர வேண்டும். யாரும் தவறுதான் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நிறைய பேர் தன்னுடைய வீடுகள்ல குடும்ப தலைவன் கணவன் இருக்கிறான், வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, தொழுகை கிடையாது. கடந்த ஹிஜ்ரி 1447 முழுவதும் தொழுகை இல்லாமல் கடத்தி விட்டோம். புதிய வருடத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறோம். தொழுகை எங்க? குடும்ப தலைவனுக்கு தொழுகை கிடையாது, சமூகத்துடைய தலைவனுக்கு ஒரு தொழுகை கிடையாது, கௌரவமான மனிதன், படித்த மனிதனுக்கு தொழுகை கிடையாது, பணக்கார மனிதனுக்கு தொழுகை கிடையாது. கனிமர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் நம்மில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இபாதத்துடைய பகுதி நம் கொடுக்கல் வாங்கல் பரிசுத்தமான கொடுக்கல் வாங்கலாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, மோசமான தொடர்புகள், மோசமான பெரும்பாவங்கள், மனைவி குழந்தைகள் இருக்கும் பொழுது மோசமான தொடர்புகள், இவ்வாறான பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கனிமர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா சிறப்புக்குரிய மாதமாக, இபாதத்துக்குரிய மாதமாக ஏனைய மதத்தவர்களை போன்று கழிக்காமல் இம்மாதத்தை கழிக்கும் சந்தர்ப்பத்தை படைத்த அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக.